ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 75வது தலைப்பு. கிருஹஸ்தாசிரமம் என்ற இல்லறம். சம்ஸ்கார லட்சியம். இத்தனை சம்ஸ்காரங்களை 40க்கும் மேலே கூட ஒன்றிரண்டை சொன்னேன். வாழ்நாள் முழுக்க வேள்வி நடத்தி அதனால் வாழ்க்கையையே லோகக்ஷேமார்த்தமான வேள்வியாக ஆக்கிவிட்டு ஒருத்தன் சாகிறபோது மந்திரபூர்வமாக சம்ஸ்காரம் பண்ணி அதனாலும் லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணும்படி வைத்திருக்கிறது. தகனம் இறுதி வேள்வி. சம்ஸ்காரங்கள் ஒரு ஜீவனை உத்தேசித்து அவனை சுத்தப்படுத்துகிற போதே அதில் பிரயோஜனமாகிற மந்திர சப்தம் லோகத்துக்கெல்லாம் நல்ல வைப்ரேஷனை கொடுக்கிறது. தனி ஆளுக்கான கர்மா ஆயினும் சமஸ்த ஜீவகுல க்ஷேமத்தை வேண்டாத கர்மா எதுவும் இல்லை. ஜெகத்ஹிதாய கிருஷ்ணாய என்றே எந்த கர்மாவும் ஆரம்பிக்கப்படுகிறது. மந்திர ராஜாவான காயத்ரியிலும் என் புத்தியை நல்ல நெறியில் தூண்டு என்று இல்லாமல் எங்கள் புத்தியை என்பதாக இத்தனை ஜீவர்களையும் உத்தேசித்துத்தான் பிரார்த்திக்கப்படுகிறது. எங்கள் என்று பன்மையில் சொல்லியிருப்பதால் ஒரு பிராமணன் பண்ணினாலே நம்மையும் சேர்ந்துவிடும் என்று பிராமணர்கள் குதர்க்கம் பண்ணிக்கொண்டு காயத்ரியை விட்டுவிடக்கூடாது. பிற ஜாதியார் வெளி தேசத்துக்காரர்கள் இன்னம் பசு பட்சி பூச்சி பொட்டு என்ன இருக்குமோ அத்தனையையும் உத்தேசித்து பிரம்ம க்ஷத்ரிய வைஷ்யர்கள் இப்படி எங்கள் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதே சரியான அர்த்தம். 40 சம்ஸ்காரங்களில் யஜ்ஞங்கள்தான் பெரும்பான்மையாக இருப்பதை கவனித்திருப்பீர்கள். இவற்றின் பலனை பற்றி பிருஹதாரண்யக உபனிஷத்தில் மந்திரம் இருக்கிறது. ஆத்மாவை பிராமணர்கள் வேதாபியாசத்தாலும் யஜ்ஞத்தாலும் தானத்தாலும் தபசாலும் உபவாசத்தாலும் அறிய முயல்கிறார்கள் என்று அது சொல்கிறது. இந்த முயற்சி சித்தியானதும் இதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசிகளாக கிளம்பி விடுகிறார்கள் என்று அது தொடர்ந்து சொல்கிறது. ஆகையால் கர்மாவை போக்கிக் கொள்ளவேதான் இத்தனை விஸ்தாரமான யஜ்ஞாதி கர்மாக்கள் என்று ஆகிறது. யஜ்ஞத்தில் இருக்கிற மற்ற பலன்களை விட அதுவே கர்மாவை விடுவதற்கு பழகுகிறதே, அதுதான் விசேஷமானது. அதுவே பெரிய கர்மாவாக இருந்து கொண்டு எப்படி கர்மாவை விடுவதற்கும் பழக்கும்? கர்மாவில் 2 தினுசு. ஒன்று நாம் சொந்த ஆசைகளின் மீது மனசுக்கு பிடித்தபடி பண்ணுவது. இது மனசை தெளிவிக்கிறதற்கு பதில் மேலும் குழப்பி கர்ம மூட்டையை இன்னும் பெரிசாகத்தான் ஆக்கும். இன்னொன்று இப்படி ஆசையில்லாமல் சாஸ்திரம் சொல்கிறது என்பதற்காகவே பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் செய்வது. இப்படி செய்கையில் ஒரு கர்மாவானது சித்தமலத்தை நீக்கி கர்ம மூட்டையை லேசாக்குவதாகிறது. கர்மாவையே விட்டுவிடும்படி ஒரு ஸ்டேஜில் பண்ணிவிடுகிறது. அப்புறம் அப்படி விட்டவன் மூலம் பராசக்தியின் கருணையே லோகக்ஷேமார்த்தம் கர்மா பண்ணவும் பண்ணலாம். ஆனாலும் இவனுக்கு கர்த்திருவம் நான் பண்ணுகிறேன் என்ற டூயர்ஷிப் இராது. சித்தமலம் எப்படி நீங்குகிறது? ஆசை, துவேஷம், லாப நஷ்டம், ஜயோபஜயம், வெற்றி தோல்வி இவற்றுக்கு மனசில் இடமே இல்லாதபடி பெரிசாக யஜ்ஞம் என்று இழுத்து போட்டுக்கொண்டு அதிலேயே ஷரீரம், வாக்கு, மனஸ், புத்தி எல்லாவற்றையும் ஈடுபடுத்துகிற போது இந்த கான்சன்ட்ரேஷனாலேயே ஒருமுக அடர்த்தியினாலேயே சித்தமலம் நீங்குகிறது. சித்தம் ஒரே சஞ்சலமாக 4 திசையும் பாயாமல் ஒன்றிலேயே ஈடுபட்டிருந்தால் பூத கண்ணாடியில் சூரிய கிரணம் ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகும்போது அடியிலே இருக்கிற காகிதத்தில்
தீப்பொறி உண்டாகிறதைப் போல் சித்தமலத்தை எரிக்கிற பொறி உண்டாகிறது. காரியமாக 100,000 ஒவ்வொரு யாகத்திலும் இருக்கும். மந்திரமாக எத்தனையோ அதில் இருக்கும். தினுசு தினுசாக திரவியங்களும் வேண்டியிருக்கும். இதிலெல்லாம் இப்படி அநேகம் இருந்தாலும் இத்தனையும் ஒன்றையே மத்தியாக கொண்டு அதை குறித்தே ஏற்பட்டிருக்கின்றன என்ற நினைவு அந்த ஆதாரமான ஒன்றிலேயே கர்த்தாவின் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.